ஃப்ரெண்ட்ஸோடைய ட்வின்னிங்கை விட இவங்க 2 பேரும் ஹேர் ஸ்டைலே ஒரே மாதிரி வச்சிருக்காங்க. சரி இப்போ என்னடா பண்ண சொல்ற? இப்போ நான் ஊரப்பாக்கத்தில் இருக்கிறேன், அவள் மயிலாடுதுறையில். நேற்று வந்த உடனே அவளை அழைக்கிறதுக்கு நானே நேராக போயிட்டேன். எங்கே வந்துட்டு இருக்க, எங்கே வந்துட்டு இருக்க, இங்கே வந்துட்டு இருக்கா, இங்கே வந்துட்டு இருக்கா, ஃபோன் பண்ணி கேட்டுக்கிட்டே இருந்தேன். இதுக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை. போன உடனே ஒரு ஹக்கு, ஒரு முத்தம். ஏன்டா இப்படி அலையிற? எந்த இடத்துல பாக்குறோமோ அந்த இடத்துல யார் பாக்குறா பாக்கலாம் கிடையாது. அது ரோடா இருந்தாலும் சரி, நாங்கவே கட்டி பிடிச்சுப்போம். அவ்வளவு வெறி மாப்பிளைக்கு எங்க வீட்டுக்காரங்களுக்கே பொறாம வர ஆரம்பிச்சிருச்சு சார். விளங்குன மாதிரி தான். எங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் வந்து சார், எங்களோட அக்கா ஃப்ரெண்ட்ஷிப்ல தான் எங்க ஃப்ரெண்ட்ஷிப்பே தொடங்குனுச்சு. விளங்குன மாதிரி தான். 2 பேரும் ஹாஸ்டல் தான் சார். 9th இருந்தே 12th வரைக்கும் ஹாஸ்டலு. அப்படியா? அப்படிதான். எங்கேயாவது வெளில போறதுனாக்க காலைல ஏதாவது பக்கத்து ஸ்கூல்ல, பிரைவேட் ஸ்கூல்லலாம் ஆனுவல் டேலாம் நடக்கும் சார். அதுக்கு என்னங்கிறப்ப நான் 2 பேருமே திருச்சி தான் நேட்டிவ், அம்மா வீடு. நான் மேரேஜ் பண்ணி காரைக்குடி போயிட்டேன், இவங்க மேரேஜ் பண்ணி சென்னை வந்துட்டாங்க. தெரியுமாடா, எனக்கு ரொம்ப அறிவாளித்தனமா பேசாத. அதுக்கப்புறம் நாங்க 2 பேருமே ஒரே இடத்துக்கு வரனா அம்மா வீடு தான். என்னடி சொல்ற? நீ என்ன சொல்ற? என்னடி சொல்ற? அவளும் அம்மா வீட்டுக்கு வரணும், நானும் அம்மா வீட்டுக்கு வந்தா 2 பேரும் மீட் பண்ணிக்கலாம். அந்த இடத்த வந்து நாங்க யூஸ் பண்ணிக்குவோம். ஆமா, நீ பெரிய ஜமீன்தாரு. 2 பேருமே பிளான் பண்ணி ஒன்னா வந்துருவோம். அந்த பிளானிங்கே ஒரு வாரம் நடக்கணும். என்ன ஒரு புத்திசாலித்தனம். 10 நாள், நாளைக்கு பார்க்க போறோம், நாளானிக்கு பார்க்க போறோம், இப்படியே போயிட்டே இருக்கும். அந்த ஒரு 2 நாளோ 1 நாளோ ஒன்னா இருக்கும்ல சார். சரி சரி, அப்புறம் என்னாச்சு? எங்க எவ்வளவு நேரம் நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ண போறோம்? திருச்சியில எங்க போவீங்க? அந்த விஷயத்தை கேக்குறியா? நான் சொல்றேன்.